கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை நீதிமொழிகள் 23 அதிகாரம் 26 வசனம். Proverbs 23rd chapter verse 26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்க எல்லாரையும் பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அப்பா நம்ம கிட்ட வேற ஒண்ணும் கேட்கல. நம்மளுடைய சொத்துகளையோ பணங்களையோ எதையுமே நம்மகிட்ட கேட்கல. அப்பா கேட்கறது நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயத்தை அப்பா கிட்ட கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனத்துல, மேத்யூ 22:37ல இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்லுகிற வார்த்தை இது. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும். அப்பா கிட்ட எப்படி வரணும்? முழு இருதயம். அப்பா கேட்கறது முழு இருதயம். இன்னைக்கு அநேகர் பார்த்தா அப்பா கிட்ட முழு இருதயம் கொடுக்க மாட்டாங்க. 50-50 வைத்துக் கொள்வாங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல அன்னாள் ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கலாம். அதுல அந்த அம்மா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி அதை குடிச்சு அந்த அம்மா நினைச்சு கூட பார்க்கல. எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல கொடுத்துட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. இன்றைக்கு அநேகர் ஜெப குறிப்பு அப்பாட்ட சொல்லுவோம், அப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் போகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, 1 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு அப்பா சமூகத்துல சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு திருப்பி வெளியே போய் என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் வரைக்கும் காத்திருக்க முடியாம யாருக்கிட்டையாவது கடன் வாங்கலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்பா கேட்கறது முழு இருதயத்தோடு அப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்பா கிட்ட நம்ம முழு இருதயத்தோடு கூட நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் அப்பா சொல்லுவாங்க, நீ முழுசா என்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்று அறகுறையாய் அப்பா கிட்ட கொடுப்பதல்ல, முழு இருதயத்தோடு கொடுக்கும் பொழுதுதான் அப்பா எல்லாவற்றையும் அவர் டேக் ஓவர் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 6 அதிகாரம் 5 வசனம். டியூட்ரானமி 6th chapter verse 5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், அடுத்து முழு ஆத்துமாவோடும், அடுத்து உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்பா கிட்ட முழுவதுமாய் நாம கொடுக்கணும். மீண்டுமே அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் எப்படி கொடுக்கணும்? முழுவதுமாய் அப்பாவோட சமூகத்துல கொடுக்கணும். 6வது வசனம், அடுத்த வசனம் பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அப்பாவோட வார்த்தைகளை இருதயத்துல வைக்கணும். அப்பா கொடுக்கிற அந்த வாக்கு தத்தங்களை எப்பொழுதும் உங்கள் இருதயத்துல இருக்கணும். அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். உங்கள் இருதயத்துல அப்பாவோட வார்த்தைகள் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் அப்பாவோட வார்த்தையா தான் இருக்கும். சிலர்கிட்ட நம்ம பேசினாலே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி. அன்வான்ட் திங்ஸ் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்பாவோட வார்த்தையை தவிர பிசாசை தான் நிறைய மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுதும் நம்மளுடைய வாயில அப்பாவோட வார்த்தை வந்துகிட்டே இருக்கணும். பூமியில் உள்ள சகல ஜாதிகள்லயும் நான் மேன்மையாக இருப்பேன். அப்பா என்னை வாளாக்காம தலையாக்குவாங்க, நான் கீழாகாமல் மேலாவேன். இப்படி அப்பாவோட வார்த்தை இருதயத்துல அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், இந்த வசனம் தான் அல்ல, உங்களுக்கு அப்பா என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாங்களோ அந்த வாக்கு தத்தத்தை உங்க இருதயத்துல நீங்க பதிய வைத்துக் கொண்டு இரவும் பகலும் அதையே சொல்லிட்டு இருக்கணும். பாருங்க, அடுத்த வசனம் 7வது வசனம் verse 7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நாம படிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்பாவுடைய வார்த்தையை சொல்லி அவங்களையும் எப்பொழுதும் அப்பாவுடைய வார்த்தையை சொல்ல சொல்லணும். அப்பா உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அப்பா நம்மளுடைய போக்கையும் வரத்தையும் நம்ம பாதுகாப்பாங்க. அடுத்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்துக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எப்பொழுதும் அப்பாவோட வார்த்தையே பேசிக்கிட்டு இருக்கணும். அப்பாவோட வார்த்தையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாங்க. அப்பா எப்படி வாயை திறந்து சொல்லும் போது இல்லாத இந்த உலகம் உண்டானதோ அதே போலதான் நாமும் அவருடைய பிள்ளைகள் அப்பாவோட வார்த்தையை சொல்லும் பொழுது இல்லாத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். பாருங்க, இப்படி அப்பாவோட வார்த்தையை சொல்லும் போது அதே அதிகாரத்துல 11ஆம் வசனம் பாருங்க, 11th verse. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளால் நிரம்பிய வீடுகளை அப்பா தருவாங்க.
நீ நிரப்பாத. அப்பாவோட வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது அந்த அற்புதங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். நிச்சயமாய் அப்பா உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று அப்பாவோட வார்த்தை சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க அப்பாவோட வார்த்தையை சொல்லும் பொழுது நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளை மாத்திரமல்ல, நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்க துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, மனுஷனுடைய கண்கள் எதிலுமே திருப்தி ஆகாது. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நான் திருப்தி ஆகிற அளவுக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன், அதிசயங்களே செய்வேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆக்ட்ஸ் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்றார். அல்லேலூயா. சவுலை தள்ளிவிட்டு இங்க தாவீதை அப்பா ராஜாவாக ஏற்படுத்துற அப்பா சொல்ற வார்த்தையை பாருங்க. நாம சொல்லல, தாவீது சொல்லல, அந்த சராசரங்களை படைத்த அப்பா சொல்றாங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த பாக்கியம் தான் நமக்கு வேணும். நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை எல்லாவற்றையும் பார்த்து அப்பா சொல்லணும், இந்த மகன் இந்த மகள் என் இருதயத்துக்கு ஏற்றவள் என்று சொல்ல வேண்டும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். அடுத்த சொல்ற சாட்சி பாருங்க, என் பிள்ளைகள், என் மகன் என் மகள் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வாங்க, அவங்களுக்கு பிரியமானது அல்ல. இன்னைக்கு உலக பிரகாரமா மனிதர்கள் பார்த்தீங்கன்னா கூடி வெறி விபச்சாரம் வேசித்தனம் இப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. பேரை பார்த்தா கிறிஸ்தவ பேரா இருக்கும். அவங்க எல்லாரும் அப்பாவுக்கு சித்தமானதை செய்யல, அவங்களுக்கு பிரியமானதை செய்யறாங்க. எங்க அப்பா அவருடைய பிள்ளைகளான உங்களை பார்த்து சொல்றாங்க, அப்பா உங்களை இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த காலை நேரத்துல நீங்க அப்பாவோட வார்த்தைய கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்பாவுடைய இருதயத்துக்கு நீங்க விருப்பமானவர். அப்பா சொல்றாங்க, என்னுடைய சித்தத்தை எல்லாம் நீங்க செய்வீங்க, அப்பாவுக்கு பிரியமான காரியத்தெல்லாம் நீங்க செய்வீங்க. இன்று ஒப்பு கொடுங்க, அப்பா நான் வேதத்தை அதிகமா படிப்பேன், எப்பொழுதும் உண்மையே தான் நினைத்து கொண்டு இருப்பேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து, இன்று என் இருதயத்துல உமக்கு பிரியம் இல்லாம என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லும் பொழுது அவர் எடுத்து போட்டு உங்களை திருப்தி ஆக்குவார். உங்க பண தேவைகளை அப்பா திருப்தி ஆக்குவார், உங்க பொருள் தேவைகளை அப்பா திருப்தி ஆக்குவார். என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லாவற்றிலையும் திருப்தி ஆக்குவார். எந்த வியாதி பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டு இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களை அப்பா திருப்தி ஆக்குவார். இப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாட்ட ஒப்பு கொடுங்க, எனக்கு வேற ஒன்றும் வேணாப்பா, எனக்கு நீங்க தான் வேணும், என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுங்க. இப்போ உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய நீங்க வந்திருக்கீங்கப்பா. இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் நீங்க உங்க பிள்ளைகளிடத்தில் கேட்கறது ஒன்றும் இல்லை, என் மகனே என் மகளே உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு என்று சொல்லி இப்பொழுதும் அநேகர் ஒப்பு கொடுக்குறாங்க, எனக்கு வேற ஒன்று வேணாப்பா, ஏசப்பா எனக்கு நீங்க மட்டும் போதும், என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு ஒப்பு கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுடைய ரத்தத்தினால அவர்களை சுத்திகரித்து பழைய பாவங்கள் அசுத்தங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய அக்னினால சுட்டரித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இப்பொழுது அவருடைய இருதயத்தில் நீர் இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காக நன்றி. நித்திய ஜீவன் மாத்திரமில்லை, இந்த பூமியில இன்னும் வாழுகிற நாட்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளை கொடுக்கிறதுக்காக நன்றி. சங்கீதம் 23:6 சொல்லுவது போல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின்படி அவர்களை நன்மையினால் கிருபையினால் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக இன்று யார் யாரெல்லாம் வியாதியோடு கூட பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, டாக்டர் சொல்லியிருக்கிறான், திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ், நீங்க ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பயந்து திகிலோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்போது அப்பாவோட வல்லமை இறங்குகிறது, எல்லாரையும் தொடுகிறார். யாரெல்லாம் மறிக்கிற தருவாயில இருக்கிறாங்களோ நீங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்க, அவங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அவர்களை அப்பா தொடுறாங்க. அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, அப்பாவோட ஜீவன் இறங்குகிறதற்காக இப்பொழுதே இந்த நொடியே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வரப்பண்ணி குணமாக்க என்ற வார்த்தையின்படி எல்லா பலவீனத்தை எடுத்து எல்லா ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், பிரெயின் ப்ராப்ளம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தலைமுலால் இப்பொழுதே இந்த நொடியை நீங்க சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா.
குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதே போல கிரியேட்டிவ் மிராக்கிளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆம் தகப்பனே, இல்லாத உறுப்புகள் உண்டாகுகிறதற்காய் நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறது. அவளுடைய பண தேவைகள் எல்லாவற்றையும் மகிமன் ஐஸ்வர்யத்துல நீரை சந்தித்து அவள் கடன்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறதுக்காக நன்றி. அவளுக்கு ஒரு நல்ல வீட்டை உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு குழந்தை பாக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. திருமண ஏற்பாடுகள் துரிதமாய் நடந்து சீக்கிரத்துல பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பிரெக்னண்டா இருக்கவங்களுக்கு சேஃப் டெலிவரி கட்டளையிடுகிறதுக்காக பிசினஸ் ஆசீர்வாதமா இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் இப்போது நீ தொடுகிறீர். அவர்கள் பிசினஸை தொடுகிறீர். அந்த பிசினஸை பிளரிஷ் பண்ணுகிறதுக்காக அந்த தடைகளை உடை தெரிகிறதுக்காக இப்பொழுதும் அநேக எனக்கு மந்திர தந்திர கட்டில நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர். என்னால சாப்பிட முடியல, என்னால ஒன்று செய்ய முடியல, வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரே நரகம் மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவோட அக்னி அந்த வீட்டுல இறங்குகிறதற்காக, இப்பொழுது விடுதலை கட்டளை எடுக்கிறதுக்காக, எல்லா துர்க்கிரியர்கள் எரிந்து சாம்பலானதுக்காக ஏசப்பா விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்ன்ற வார்த்தை என்பது இப்பொழுதே இந்த நொடியை நீர் விடுதலை கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி தகவல். தேங்க்யூ ஃபார் த மைட்டி டெலிவரன்ஸ். இப்பொழுதே நீர் விடுதலை கொடுத்ததற்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் குடும்பத்தில் எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல சாட்சி சொல்லுங்க. பக்கத்துல இருக்க சர்ச்சைக்கு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட்.